அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி 2.0 ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கி ரீஃபார்மேஷன் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சீப்பராக போகுது, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத டீட்டெயில்டாக தமிழில் நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அது ஆன் டேட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ செகண்ட் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்மிங் தீபாவளிக்குள்ளே 3000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம இதில் வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ நம்ம ஜிஎஸ்டி ஓகேங்களா. ஸோ இந்த ஜிஎஸ்டி ரேட் கட் 2025 ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளிஃபைட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும் இதோடைய அப்படின்றதான் இவங்களுடைய மெயின் நோக்கமாக இருந்தது. ஸோ இதில் எதுலேருந்து எஃபெக்டிவ் ஆகுது அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செப்டம்பர் 22, 2025 இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இம்பாக்ட் ஆகும். ஸோ அதுக்கு செப்டம்பர் 21 வரைக்கும் இப்போ என்ன கரண்டில் இருக்கோ அதே தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா 56th மீட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இது யார் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவோட இவங்க தான் இதை முன்னிலையில் நின்று நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மீட்டிங்கோட மெயின் எய்ம்னு பார்க்கும்போது நம்முடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 5%, அதுக்கப்புறம் 12%, 18%, 28% சொல்லிட்டு நிறைய டேக்ஸ் லாப்ஸ் நடந்தது. அதை என்னென்னா சிம்பிளிஃபையாக பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் மக்களுக்குள்ளான பேர்டன்ஸ் என்ன பண்ணணும், அது என்னென்னா ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது மூலிமா டிமாண்ட் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் பூஸ்ட் கன்சம்ஷன் என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னென்னா இந்த ஜிஎஸ்டியோட ஒரு முக்கிய நோக்கமாகவே இருந்தது. ஆக்சுவலாக இது என்னை பொறுத்தவரை என்னென்னா இது ஒரு நல்ல மூவ் அப்படின்றதான் நானுமே நினைக்கிறேன். இது நம்ம நடுத்தர மக்களுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸாக நான் இது பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸ்டு ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18%, 28%. ஓகேங்களா. அதாவது கிட்டத்தட்ட 5 ஸ்லாப்ல ஜிஎஸ்டி இருந்தது. நியூ ஸ்லாப்ஸில் பார்க்கும்போது 4 ஸ்லாபாக மாற்றிருக்காங்க. அதில் 0%, 5%, 18%, 40% பார்த்தீங்கன்னா நியூவாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக என்ன அப்படின்னு பார்க்கும்போது 12%, 28% என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 40% ஸ்லாப் என்ன பண்ணியிருக்காங்க, நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா லக்ஸரி ஐட்டம்ஸ் அண்ட் சின் குட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சின் குட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்துக்கு இஷ்யூஸ் வரக்கூடிய சில அந்த டொபாக்கோ ரிலேட்டடான திங்ஸ், சிகரெட் ரிலேட்டடான திங்ஸ், ஸோ இது எல்லாமே என்னன்னா சின் குட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்டர் 5% ஸ்லாப்ஸ். ஓகேங்களா. ஸோ 5% ஸ்லாப்ஸ்க்குள்ளே வருது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக என்னென்னா செப்டம்பர் 22 அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா நீங்கள் என்னென்னா அன்றாட தேவைகளில் நீங்கள் போயிட்டு வாங்கும்போது என்னென்னா கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் தெரியும். ஓகேங்களா. ஸோ ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப், ஷேவிங் க்ரீம் அண்ட் பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஓகேங்களா. ஸோ அது நூடுல்ஸு அண்ட் டெய்ரிஸ் என்னென்னா பட்டர், கீ, சீஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், umbrellas, bike cycles and kitchenware, fertilizer, tractor tires, small TVs, refrigerator and washing machines. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி 12%, 18% அந்த ஸ்லாப்ல இருந்துட்டு இப்போ இது எல்லாமே என்னென்னா 5% ஸ்லாப்ஸ்க்குள்ள வருது. ஸோ இது எல்லாமே நீங்களே என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்முடைய அன்றாட தேவைகளில் நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ 5% வரும்போது என்னென்னா கண்டிப்பாக இதோடைய நமக்கு என்னென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது ஸோ ஜிஎஸ்டி எக்ஸம்டட் ஐட்டம் 0%. ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதனால் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ். இது ரொம்ப பேருக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாகவே கண்டிப்பாக இருக்கும். அதாவது மொத்தமாக பார்க்கும்போது மில்க், பன்னீர், ரொட்டி அண்ட் பரோட்டா.
ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா யாரெல்லாம் வந்து என்னன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க, இதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது என்னன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இனிமேல் வந்து என்னன்னா கிடையாது. ஸோ இந்த ஜிஎஸ்டினால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஸோ எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ், ஸ்பெக்டரல்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் க்ளோவ்ஸ். ஓகேங்களா? அதாவது என்னென்னா நமக்கு இந்த ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்க்கும், மில்க் ரிலேட்டடான திங்ஸ்க்கும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான திங்ஸ்க்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 0% வச்சது. இது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா, என்னுடைய ரெக்வஸ்ட்டும் என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் யாராவது இது வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் யாரும் எடுக்கல அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்து வச்சுங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் அது ரொம்பவே என்னன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஐட்டம்ஸ் அண்டர் 18% ஸ்லாப். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 18% ஸ்லாப்பில் வரும் பார்க்கும்போது ஸ்மால் கார்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்மால் கார்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 1200 சிசிக்கு உள்ளே இருக்கிற பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் 1500 சிசிக்கு உள்ளே இருக்கிற டீசல் வெஹிக்கிளுக்கும் என்னன்னா 18% ஸ்லாப் வந்து சொல்லியிருக்காங்க. மோட்டார் சைக்கிளில் 350 சிசி 350 சிசிக்கு உள்ளே இருக்கிற, அதாவது அதுக்கு கீழே இருக்கிற மோட்டார் சைக்கிளுக்கும் என்னன்னா 18% ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் வந்து முன்னாடி வந்து 28% இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18% மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் யாரெல்லாம் நீங்கள் வீடு கட்டுறீங்களோ, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வீடு கட்டுறவங்களுக்கு என்னன்னா இது ரொம்பவே ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லார்ஜ் டிவிஸ், ஸ்மால் டிவி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 5% லெவலில் பார்த்துருந்தோம். லார்ஜ் டிவி வந்து பார்த்தீங்கன்னா 18% பார்க்குறோம். ஏசி வந்து முன்னாடி 28% இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18% மாற்றிருக்காங்க. ஆட்டோ பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னென்னா 18% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 40% அப்படின்னு பார்க்கும்போது இது என்னன்னா நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். லக்ஸரி அண்ட் ஹெல்த்துக்கு இம்பேக்ட் ஆகக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ், டொபாக்கோ, சிகரெட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டோம்னா ஸோ பான் மசாலா, குட்கா, சிகரெட்ஸ், கார்போனேட்டட் அண்ட் கஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ், லக்ஸரி வெஹிக்கல் அண்ட் ப்ரைவேட் ஏர்க்ராஃப்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 40% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நியூ ஜிஎஸ்டி ஸ்லாபில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இதோடைய எக்கனாமிக் எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஃபார் மிடில் கிளாஸ் கன்சியூமர், இது கண்டிப்பாக 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம். ஸோ பூஸ்ட் ஃபார் டொமஸ்டிக் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்னென்னா டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னென்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா யார் வாங்குறவங்க எதுவாக இருந்தாலும் என்னென்னா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா சேல்ஸுமே என்னென்னா கண்டிப்பாக என்னென்னா இந்த நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு என்னென்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஒரு ஷார்ட் டைமில் என்ன தான் வந்து என்னென்னா கம்மியாகினாலும் பட் லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது டொமஸ்டிக் டிமாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஏன்னா கன்சப்ஷன் வந்து அதிகமாகிறதுனால. ஸோ சப்போர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹெல்த் செக்டார்ஸ்க்கு வந்து என்னென்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட்டட் ரெவென்யூ டெஃபிஷியட் வந்து ஸோ இதனால் நம்ம இந்தியனுக்கு வந்து எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா 47,700 கோடி அளவுக்கு வந்து என்னென்னா டெபிசிட் குறையும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வருவாய் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் பெரிதும் வந்து என்னென்னா பங்கு வகிக்குது. ஸோ இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால அவங்களுடைய வருவாய் என்னென்னா கம்மியாகும். ஸோ காம்பன்சேஷன் மெக்கானிசம் அண்டர் டிஸ்கஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனலுடைய வீடியோ கண்டென்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.